நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களுடன் இருந்திருப்பது செல்வம். நம்ம டே 24ஓட வினாடி வினாவை பார்க்கலாம். முதல் கேள்வி, ஐசோடோப்புகள் என்பது ஒத்த நிறையன்களா, ஒத்த அணு எண்களா, ஒத்த நியூட்ரான்களா, மாறுபட்ட அணுக்களா? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஒத்த அணு எண்கள். சரிங்களா, ஐசோடோப்புகள் என்ன சொன்னோம்? ஒத்த அணு எண்களும் மாறுபட்ட நிறையன்களும் கொண்ட ஒரு தனிமத்தின் எண்கள் தான் ஐசோடோப்புன்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா, அடுத்தது சுக்ரோஸ். சுக்ரோஸ் அப்படிங்கிறது அதனுடைய கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜனோட விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது CHO. சரிங்களா, கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜனோட விகிதத்தை கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ என்ன வரும்? சுக்ரோஸில் கார்பன் எத்தனை இருக்கும்? 12 கார்பன் இருக்கும். அப்போ 2 ஆப்ஷனில் 12 இருக்குது. அடுத்து ஹைட்ரஜன் எத்தனை இருக்கும்? ஹைட்ரஜன் 22 இருக்கும். ஸோ அதுவும் இருக்குது. ஆக்சிஜன் எத்தனை இருக்கும்? ஆக்சிஜன் 11 இருக்கும். ஸோ அது ஆப்ஷன் சியில் தான் இருக்கும். ஸோ அப்போ ஆன்சர் சி தான் கரெக்ட் ஆன்சர். சரிங்களா, C12H22 O11 தான் என்னது? சுக்ரோஸினுடைய வேதி வாய்ப்போடு. இதே கார்போஹைட்ரேட்னா என்ன வரும்? C6H12O6. அதை கேன்சல் பண்ணால் நமக்கு 1:2:1 வரும். சரிங்களா, இதே கார்போஹைட்ரேட்னு கேட்டால் முதல் 2 ஆப்ஷனுமே கரெக்டானது தான். இது விகிதத்தை பொறுத்த வரைக்கும். நமக்கு சுக்ரோஸ் கேட்டிருக்காங்க. சுக்ரோஸுக்கு ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி, C12H22O11. சரிங்களா, ஸோ அப்போ ஆன்சர் நமக்கு ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடுத்து 3ஆவது கொஸ்டின் பாருங்கள். ஒரு AMU என்பது, அதாவது அட்டாமாஸ் யூனிட். சரிங்களா, ஒரு அட்டாமாஸ் யூனிட் என்பது கார்பன் 12 நிறையா, ஆக்சிஜனுடைய நிறையா, கார்பன் நிறையில் 1/12 பங்கா, ஆக்சிஜன் நிறையில் 1/12 பங்கா? ஆன்சர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் சி, கார்பன் நிறையில் 1/12 பங்கு. சரிங்களா, அதோட நிறையில் 1/12 பங்கு தான் நம்ம அட்டாமஸ் யூனிட்னு சொல்லுவோம், அல்லது அணுநிறை அலகுன்னு சொல்லுவோம். சரிங்களா, அடுத்து 4ஆவது கொஸ்டின் பாருங்கள். ஹைட்ரஜன் தனிமம் பெற்றுள்ள ஐசோடோப்புகளின் எண்ணிக்கை. சரிங்களா, அல்லது கொண்டுள்ள ஐசோடோப்புகளின் எண்ணிக்கை கூட சொல்லலாம். சரிங்களா, ஹைட்ரஜன் தனிமம் கொண்டுள்ள ஐசோடோப்புகளின் எண்ணிக்கை எவ்வளவு? 2, 3, 4, 5? ஹைட்ரஜன் எத்தனை ஐசோடோப்புகள் உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, 3. சரிங்களா, என்ன படிச்சிருக்கோம்? 1H1 புரோட்டியம், 1H2 டியூட்ரியம், 1H3 ட்ரீட்டியம் சொல்லி மொத்தம் 3 ஐசோடோப்பு நம்ம படிச்சிருக்கோம். சரிங்களா, அதுதான் கேட்டிருக்காங்க. ஹைட்ரஜனில் மொத்தம் 3 ஐசோடோப்புகள் இருக்குது. 1H1, 1H2, 1H3ன்னு சொல்லிட்டு. அடுத்து நிறையன் என்பது புரோட்டான் ப்ளஸ் எலக்ட்ரானா, புரோட்டான் ப்ளஸ் நியூட்ரானா, நியூட்ரான் ப்ளஸ் எலக்ட்ரானா, நியூட்ரான் மைனஸ் எலக்ட்ரானா? நிறையன் என்பது, நிறையன்ங்கிறது என்னது? அணுவினுடைய உட்கருக்குள்ளே இருக்குதுன்னு சொல்லி பார்த்துருப்போம். அணுவின் உட்கருக்குள்ளே என்ன இருக்கும்? புரோட்டான் ப்ளஸ் நியூட்ரான். சரிங்களா, புரோட்டான் நியூட்ரான் சேர்ந்ததை என்ன நம்ம சொல்லுவோம்? அந்த அணுவினுடைய நிறையன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ அது எந்த ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள்? புரோட்டான் ப்ளஸ் நியூட்ரான் ஆப்ஷன் பியில் இருக்குது. சரிங்களா, அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்து 6ஆவது கொஸ்டின் பாருங்கள். ஒப்புமை அணுநிறையின் அலகு. ஒப்புமை அணுநிறையின் அலகு கிராமா, கிலோகிராமா, மில்லிகிராமா, அலகு இல்லையா? ஆன்சர் இது ஈஸி, ஆப்ஷன் டி, அலகு இல்லை. சரிங்களா, ஏன்னா ஒப்புமை அணுநிறைங்கிறது என்னது? ஒரு விகிதம். இது அலகு கிடையாது. சரிங்களா, இதுக்கு அலகு கிடையாது. அடுத்து நீர் மூலக்கூறின் அணுக்கட்டு எண். நீர் மூலக்கூறின் அணுக்கட்டு எண் 2, 3, 4, 5? நீர் மூலக்கூறை ஃபஸ்ட்டு நம்ம எப்படி எழுதுவோம்? H2O சொல்லி நம்ம எழுதுவோம். ஸோ H2Oவில் அதனுடைய அணுக்கட்டு எண் கேட்டிருக்காங்க. இதில் எத்தனை அணுக்கட்டு எண் இருக்குது? 3 அணுக்கட்டு இருக்குது. ஏன்னா 2 ஹைட்ரஜன் 1 ஆக்சிஜன் இருக்குது. அப்போ 2 + 1 3. சரிங்களா, மொத்தம் இதில் எத்தனை அணுக்கள் இருக்குன்னா 3 அணுக்கள் இருக்குது. ஸோ இப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி, 3. சரிங்களா, அடுத்தது CO2வின் நிறை கிராமில் கேட்டிருக்காங்க. சரிங்களா, கிராமில் CO2 நிறையாலும் கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்ன பாருங்கள்? 18, 44, 17, 36.5? CO2வின் நிறை எவ்வளோ வரும்? கார்பன் எத்தனை கிராம் இருக்கும் ஒரு CO2வில்? கார்பனுடைய நிறை பார்த்தோம்னா 12 இருக்கும். அடுத்தது ஆக்சிஜன் பார்த்தோன்னா 16. 2 ஆக்சிஜன் இருக்கிறதுனால 2 × 16 32 வரும். ஸோ அப்போ 12 + 32 எவ்வளோ வரும்? 44 வரும். சரிங்களா, ஸோ அப்போ ஆன்சர் இது ஆன்சர் ஆப்ஷன் பி, 44. சரிங்களா, அதுதான் நம்மளுடைய ஆன்சர். அடுத்தது 9வது கேள்வி பாருங்கள். சல்பூரிக் அமிலத்தின் ஒப்புமை நிறை
சல்பூரிக் அமிலத்தின் ஒப்புமை நிறை கேட்டிருக்காங்க. இது எவ்வளோ வரும்? 2 32 64 98. ஒப்புமை நிறை எப்படி கண்டுபிடிப்போம்? இங்கே வெறும் நிறை கேட்டிருக்காங்க, ஆனால் இங்கே என்ன கேட்டிருக்காங்க? ஒப்புமை நிறை கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ எப்படி என்ன எழுதுவோம்? சேம் அதே தான். என்னது நிறைன்னு கேட்டாலும் அதே மாதிரி தான் எழுதுவோம். H2SO4. இது சல்ஃபூரிக் அமிலம் என்ன நமக்கு ஃபார்முலா? H2SO4 எழுதுவோம். சரிங்களா? இங்கே 2 ஹைட்ரஜனுக்கும் எவ்வளோ நிறை வரும்? 2 நிறை வரும். அப்போ 2 ப்ளஸ் அடுத்து சல்ஃபருக்கு 32ன்னு தெரியும் நமக்கு. ஒரு சல்ஃபர் இருக்குது, அப்போ 32 ப்ளஸ் 4 ஆக்சிஜன் இருக்குது. ஒரு ஆக்சிஜனுக்கு 16. அப்போ 4 ஆக்சிஜன் எவ்வளோ வரும்? 64 வரும். சரிங்களா? மொத்தமாக கூட்டினா எவ்வளோ வருது பாருங்கள். 64 32 96. 96 ப்ளஸ் 2 98ன்னு வரும். சரிங்களா? ஸோ அதை தான் கேட்டிருக்காங்க. சல்பூரிக் அமிலத்தினுடைய ஒப்புமை நிறைன்னு கேட்டால் நமக்கு என்னது ஆன்சர்? ஆப்ஷன் டி 98. சரிங்களா? இதெல்லாம் நம்ம லெசன் படிக்கும் போதே எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி பார்த்துருக்கோம். நிறைன்னு கேட்டாலே முடிஞ்சு போச்சுன்னா அது அதனுடைய நிறை எடுத்து நாங்கள் எழுத வேண்டியது. ஒவ்வொன்றுக்கும் நிறை தெரிஞ்ச நிறை எடுத்து எழுத வேண்டியதான். அடுத்தது ஒரு மோல் அணு என்பது டேஸ் அணுக்களை குறிப்பிடும். ஒரு மோல் அணுவில் எத்தனை எண்கள் இருக்கும்? எத்தனை அணுக்கள் இருக்கும்? ஒரு மோல்னா ஆப்ஷன் பாருங்கள். 6.023 × 10⁻23, 6.024 × 10⁻22, 6.023 × 10⁻21, 6.024 × 10⁻24. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 6.023 × 10⁻23. சரிங்களா? அடுத்தது திட்ட வெப்ப அழுத்த நிலையில் மோலார் பருமனின் அலகு. சரிங்களா? திட்ட வெப்ப அழுத்த நிலையில் மோலார் பருமனின் அலகு கிடையாது, இது அளவு. எவ்வளோ அளவு இருக்கும்? இது பார்த்துருக்கோம். சரிங்களா? எவ்வளோ பார்த்துருக்கோம்? 22.4 லிட்டரா, 22,400 மில்லி லிட்டரா, அல்லது 2.24 லிட்டரா, 2240 லிட்டரா? ஆன்சர் இதில் வந்து 2 ஆப்ஷன் கரெக்டு. சரிங்களா? அது 22.4 லிட்டர்னாலும் கரெக்டு தான், 22,400 மில்லி லிட்டர்னாலும் கரெக்டு தான். ஸோ அப்போ 2 ஆன்சருமே கரெக்டு. சரிங்களா? முதல் 2 ஆன்சரும் கரெக்டு, ஆப்ஷன்ஸ் தப்பாக இருக்குது. ஸோ அப்போது 2 ஆன்சருமே கரெக்டு தான். நோட் பண்ணிக்கிங்க. அதாவது 22.4 லிட்டர் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆன்சர். அதை மில்லி லிட்டரில் எழுதணும்னு நம்ம எப்படி எழுதலாம்? அது 1000 பெருக்கும். 1000 பெருக்குனா நமக்கு என்ன வரும்? 22,400 மில்லி லிட்டர் வரும். சரிங்களா? ஸோ அப்போ திட்ட வெப்ப அழுத்த நிலையில் மோலார் பருமனின் அளவு எவ்வளோன்னு பார்த்தோம்னா 22.4 லிட்டர் அல்லது 22,400 மில்லி லிட்டர். சரிங்களா? இது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ, மனப்பாடம் பண்ணிக்கிங்க. சரிங்களா? 22.4 லிட்டர் அல்லது 22,400 மில்லி லிட்டர்னு சொல்லி எழுதலாம். ஸோ அப்போ 2 ஆன்சருமே சரியானது தான். அடுத்த 12வது கொஸ்டின் பாருங்கள். மீத்தேன் மூலக்கூறில் கார்பனின் சதவீதம். மீத்தேன் மூலக்கூறில் கார்பனுடைய சதவீதம் எல்லாம் கேட்டிருக்காங்க. பாருங்கள், 25%, 50%, 75%, 100%. மீத்தேன் என்ன எழுதலாம்? CH4 எழுதலாமா? CH4 தான் நமக்கு மீத்தேன்னு தெரியும். இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்க? கார்பனுடைய சதவீதம் மட்டும் கேட்டிருக்காங்க. சரிங்களா? எப்படி கண்டுபிடிக்கலாம்? முதல்ல இதனுடைய நிறைய கண்டுபிடிக்கணும். இதனுடைய நிறைய எவ்வளோ இருக்கும்? கார்பன் வந்து பார்த்தோம்னா 6 12ன்னு எழுதுவோமா? ஸோ அப்போ இதில் வந்து பார்த்தோம்னா 12 நிறை இருக்கும். ஹைட்ரஜனுக்கு 4 நிறை இருக்கும். அப்போ மொத்தம் 16 நிறை. சரிங்களா? மொத்தம் வந்து பார்த்தோம்னா நமக்கு இதனுடைய நிறையின் அளவு எவ்வளோன்னு பார்த்தோம்னா 16ன்னு தெரியும். சரிங்களா? நிறைய நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நிறையிலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? இப்போ கார்பனுக்கு மட்டும் கண்டுபிடிக்கிறோம். கார்பன் எவ்வளோன்னு சொன்னோம்? நம்ம 12ன்னு சொன்னோம். மொத்தம் 16. 16ல் 12ங்கிறது எத்தனை சதவீதம்னு பார்த்தா முடிஞ்சு போச்சு. சரிங்களா? சதவீதத்துக்காக நம்ம அது 100ஆல் பெருக்கிறோம். மொத்தம் 16. 16ல் நம்ம 12 எவ்வளோன்னு பார்க்குறோம். சரிங்களா? 12 எவ்வளோ இருக்கும்? 3 12 4 16. ஸோ அப்போ 4ஆல் அடிச்சோம்னா 25ன்னு வருமா? அப்போ 3 25 75. ஸோ அப்போ நமக்கு ஆன்சர் என்ன வரும்? 75% சொல்லி வரும். சரிங்களா? 75%. இதுவே ஹைட்ரஜன் கேட்டால் என்ன பண்ணுவோம்? இது இப்போது கார்பன் கேட்டாங்க, எழுதியாச்சு. ஹைட்ரஜன்னா மொத்தம் 16. 16ல் ஹைட்ரஜனுடைய நிலை எவ்வளவு? 4 நிறை. அப்போ 4 × 100ன்னு போட்டிருப்போம். ஸோ இப்போ கேன்சல் பண்ணால் 1 4 4 16. திரும்ப இதை கேன்சல் பண்ணால் இது 25. சரிங்களா? இல்லைனாலும் நம்ம டேரெக்டாக அதை வச்சு சொல்லிடலாம். எப்படி? அது 75%, மீதி எவ்வளோ சதவீதம் இருக்கும் 100ல்? இது ஹைட்ரஜன் 25% இருக்கும். ஸோ அப்போ
மீத்தேன் மூலக்கூறில் கார்பனுடைய சதவீதமானது 75, ஹைட்ரஜனுடைய சதவீதமானது 25%. சரிங்களா? இப்படி தான் வந்து ஒரு தனிமத்தினுடைய சதவீதத்தை கண்டுபிடிக்கணும். சதவீத ஏபு அப்படின்னு கேட்டாலும் இதுதான் ஆன்சர். சரிங்களா? எப்படி கண்டுபிடிக்கணும்னு கற்றுக்குங்க. அடுத்தது 13 கொஸ்டின் பாருங்கள். ஈரணு மூலக்கூறுக்கு எடுத்துக்காட்டு. ஈரணு மூலக்கூறுக்கு எடுத்துக்காட்டு. ஹைட்ரஜனா, நைட்ரஜனா, புரோமினா, அனைத்துமா? எதில் ஈரணு மூலக்கூறு இருக்கும்? ஆன்சர் ஆப்ஷன் டி, அனைத்தும். சரிங்களா? இது எல்லாமே என்னது ஈரணு மூலக்கூறு தான். ஹைட்ரஜனுக்கு 2 ஹைட்ரஜன் சேர்ந்து எழுதுவோம், நைட்ரஜனுக்கு 2 நைட்ரஜன் சேர்த்து எழுதுவோம், புரோமினுக்கு Br2ன்னு சொல்லிட்டு எழுதுவோம். ஸோ அப்போ இது எல்லாமே என்னது ஈரணு மூலக்கூறுக்கான எடுத்துக்காட்டுகள் தான். சரிங்களா? இது ஹைட்ரஜனுக்கு பிணைப்பு, நல்லா புரிஞ்சுது. ஹைட்ரஜனுக்கு பிணைப்பு ஒன்று, ஆனால் அது ஈரணு மூலக்கூறு. சரிங்களா? 2 மூலக்கூறுகள், 2 அணுக்கள் எப்போவும் சேர்ந்து தான் இருக்கும். அடுத்து 14 கொஸ்டின் பாருங்கள். H2SO4 அணுக்கட்டு எண் என்னன்னு கேட்குறாங்க. முன்ன வந்து என்ன கேட்டாங்க? சல்ஃபூரிக் அமிலத்தினுடைய என்ன பார்த்தோம்? ஒப்புமை நிறை கேட்டாங்க. இப்போ என்ன கேட்குறாங்க? அணுக்கட்டு எண் கேட்குறாங்க. சரிங்களா? நிறை எவ்வளோன்னு பார்த்தோம், 98ன்னு பார்த்தோம். சரி, இப்போ அணுக்கட்டு எண்ணு எவ்வளோன்னு பார்க்கலாம். அணுக்கட்டு என்னென்னு என்ன பண்ணுவோம் பாருங்கள். ஆப்ஷன்ஸ் பாருங்கள். 5, 6, 7, 8. சரிங்களா? ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் இது அணுக்கட்டுனா என்னது? அதில் மொத்தம் எத்தனை அணுக்கள் இருக்குன்னு எண்ணுவோம். ஸோ இதில் எத்தனை அணுக்கள் இருக்குது? ஹைட்ரஜனில் 2 அணுக்கள் இருக்குது, ப்ளஸ்ஸு சல்ஃபரில் 1 அணு இருக்குது, ப்ளஸ்ஸு ஆக்சிஜனில் 4 அணுக்கள் இருக்குது. ஸோ அப்போ 4. அப்போ 2, 4, 6, 6 இன்னும் 7 அணுக்கள் மொத்தம் இருக்குது. ஸோ இப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி, 7 அணுக்கள். அடுத்தது 46 கிராம் சோடியத்தின் மோல்கள். 46 கிராம் சோடியத்தின் மோல்கள் கேட்டிருக்காங்க. ஸோ அதை எப்படி எழுதலான்னு பாருங்கள். ஆப்ஷன்ஸ் பாருங்கள். 1 மோலா, 2 மோலா, 3 மோலா, 4 மோலா. 46 கிராம் சோடியத்தில் எத்தனை மோல் இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ எப்படி எழுதுவோம் நம்ம? இதனுடைய நிறை தெரிஞ்சிச்சு, நமக்கு மோலார் பரும நிறை போட்டு கேன்சல் பண்ணால் முடிஞ்சு போச்சு. சரிங்களா? கொடுத்துற கொஷினில் 46 நிறை கொடுத்துட்டாங்க. நமக்கு மோலார் நிறை எவ்வளவு? சோடியத்துக்கு எவ்வளோ இருக்கும்? சோடியம் அணியன் 11, நிறை 23 நமக்கு தெரியும். ஸோ அப்போ அந்த 23 கொண்டு வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு என்னது? ஒரு 23, 23, 2 23, 46. சரிங்களா? அவ்வளோதான் ஆன்சர். அப்போ ஆன்சர் நமக்கு 2 மோல்னு கிடச்சிருக்கு. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி, 2 மோல். சரிங்களா? ஒன்றுமே பண்ணல. 46 எது கொடுத்துருக்கிறத நிறை 46. ஆனால் நமக்கு என்ன தெரியும்? சோடியத்தினுடைய நிறை எவ்வளோன்னு தெரிஞ்சோம்? 23 நிறை தெரியும். சரிங்களா? அப்போ 2 மோல் இருந்தால் தான் நமக்கு என்னது? 46 கிராம் ஆனது கிடைக்கும். சரிங்களா? அதை தான் சொல்லியிருக்காங்க. அப்போ 46 கிராமில் வந்து 2 மோல் சோடியம் ஆனது இருக்குது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி, 2 மோல். அவ்வளோதாங்க. இன்னையோட வினாடி வினாவது இதோட முடிஞ்சிச்சு. சரிங்களா? ஒவ்வொன்றும் எப்படி போகணுன்னு கற்றுக்குங்க. சரிங்களா? திரும்ப திரும்ப இந்த வீடியோ வந்து பார்த்தோன்னா பாஸ் பண்ணி எப்படி போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திரும்ப திரும்ப புரிஞ்சிடும். சரிங்களா? உங்களுக்கு இதே மாதிரி புரியலனாலும் புக்கில் வந்து பார்த்தோன்னா எல்லா கொஸ்டினுக்கான கணக்கீடுகள் இருக்குது. இல்லைனா முடிஞ்சால் நம்ம கூட தனியாக வந்து பார்த்தோன்னா கணக்கீடுகளுக்காகவே ஒரு வீடியோ போடலாம். சரிங்களா? ஏன்னா இது மாதிரியான நிறைய வந்து பார்த்தோன்னா ஃபிசிக்ஸில் வந்து நிறைய கணக்கீடுகள் ரிலேட்டடாக வந்து கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது சம்மந்தமாகவும் என்னது நம்ம வந்து பார்த்தோன்னா தனியாக கணக்கீடுகளுக்கு மட்டும் ஒரு வீடியோ மேக் பண்ணி போடலாம். சரி, ஓகேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். திரும்ப நம்ம மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.